வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல், காவிரி தண்ணீர் வரல, நிர்வாகம் சீர்குலைந்து போயிருக்கு, மக்களுக்கு மின்சாரம் கிடைக்கல, மின்சார கட்டணம் விண்ணுக்கும் மண்ணுக்குமா உயர்ந்து நிக்குது. பல துறைகளிலும் மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் தற்கொலை கூட்டம் ஃபயர் விட்டுட்டு பைபிளையும் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல பல அரசியல் கட்சிகள் ஆலோசனை சொல்றாங்க. அதாவது ஒருத்தன் ஒரு அனுபவம் இல்லாதவன், கொஞ்சம் ஒன்றும் தெரியாதவன், சொன்னா கேட்டுக்கிறவன், அப்படி ஒருத்தன் ஆட்சியில உட்காந்து அவன் கையில் அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா கூட பரவாயில்ல, ஏதோ சொல்றது கேட்கறான், கொஞ்சம் திருத்திப்பான், அவன் ஆட்சியை சரி பண்ணிப்பான், மக்களுக்கு அவங்க கேட்கறது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடும் நம்பலாம். ஆனா எதுவுமே தெரியாதவங்க, சுத்தமா அனுபவம் இல்லாதவங்க, அதே நேரத்துல தலைக்குள்ள கர்வமும் ஆணவமும் மண்டி கிடக்கிற மனிதர்கள் அதிகாரத்திலும் அந்த மக்களுக்கு பணியாற்றுகிற பொறுப்புகளிலும் உட்கார்ந்தா அது என்னவாக மாறும் அந்த நாடு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னது. இப்போ விஜய், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஜய்க்கு அனுபவம் கிடையாது, ஆட்சின்னா என்னன்னு தெரியாது. அவருக்கு ஆட்சின்னா என்னன்னு தெரியும், சினிமாவில் டைலாக் பேசிட்டு நேரா கோட்டையில போய் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு நாள் எம்எல்ஏவாக இருந்த அனுபவம் கூட கிடையாது. ஒரே ஒரு மக்கள் பணி செய்கிற ஒரு இடத்துல இருந்து அதை செய்த அனுபவம் எதுவுமே அவருக்கு கிடையாது. நேரா கோட்டையில கொண்டு போய் உட்கார வச்சுட்டீங்க. அப்படிப்பட்டவருக்கு எதுவுமே தெரியல, அங்க என்ன பண்றது, என்ன எங்க எது இருக்கு, என்ன எப்படி பண்ணணும், எப்படி சமாளிக்கணும், எப்படி நிதி நிலையை எப்படி கடன் வாங்குறது எப்படி, அல்லது வாங்கின கடனை எப்படி அதை நிர்வகிக்கணும், இது எதுவுமே தெரியாத ஒரு மனிதர் அங்கே உட்கார்ந்துருக்கார். அவருக்கு எதிர்கட்சிகள் ஆலோசனை சொல்றாங்க, மற்ற கட்சிக்காரர்கள்லாம் சொல்றாங்க, ஆனா எதுவுமே அவர் காதுல ஏறல. மாறாக குருட்டாம்போக்கில் அவர் என்ன நினைக்கிறாரோ, அவருக்கு என்ன அவர் சுற்றி இருக்கிற நபர்கள் என்ன சொல்றாங்களோ அதையே அவர் குருட்டாம்போக்கில் செயல்படுத்துவதில் தீவிரமா இருக்கார். அதை நீங்க இப்ப அண்மை காலத்துல பார்க்கலாம். இப்போ அந்த காவிரி விவகாரத்தை எடுத்துக்கங்க, மிக கேவலமா மூக்குடைப்பட்டு நிக்கிறாரு முதலமைச்சராக இருக்கிற விஜய். இது வரைக்கும் எந்த முதலமைச்சருக்கும் இப்படி நிலைமை வந்ததில்லை. யோசிச்சு பாருங்க, மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், அதுக்கு முன்ன ஜெயலலிதா, அதற்கு முன்ன கலைஞர், இவ்வளவு பேர் இருந்தாங்களே, எந்த முதல்வரை பார்த்தாவது ஒரு மாநிலத்தின் முதல்வர் நீங்க வராதீங்க, தயவு செஞ்சு வராதிங்க, இந்த நிலைமை மோசமா போகும், அப்புறம் எப்பயாவது பார்த்துக்கலாம், தயவு செஞ்சு வராதிங்க, போயிடுங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு எந்த சூழ்நிலை வேணா இருக்கட்டும். கர்நாடகாவில் காவேரி அப்படின்னு வந்துருச்சுன்னா உடனே வெறி பிடிச்சிடும் அங்கே இருக்கிறவங்களுக்கு. தமிழர்களை அடித்து விரட்டுறது, தமிழர் கடைகளை உடைக்கிறது, தமிழர்களுக்கு எதிரான போராட்டம் நடத்துறது, பேருந்துகளை சிறைப்பிடிக்கிறது அல்லது கொளுத்துறது அல்லது வரவிடாமல் பண்ணுறது, தமிழ்நாட்டு லாரிகளை மடக்கி நிப்பாட்டி டிரைவர்களை அடிக்கிறது, இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. ஒரு பெரிய ஆம்னி பஸ் அந்த ஷெட்டில் நின்று மொத்த பஸ்ஸையும் எரிச்சிட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடகாவில் காவேரி போராட்டம் தீவிரமடைஞ்சப்போ நடந்தது. அது தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு சொந்தமான ஒரு டிராவல்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த மொத்த பஸ்ஸுகளையுமே எரிச்சாங்க. இப்படியெல்லாம் வெறிப்பிடித்து ஆடி இருக்காங்க. அப்போதெல்லாம் கூட தமிழ்நாட்டின் முதல்வர்கள் யாரை பார்த்துமே கர்நாடகாவில் இருந்து ஒரு முதல்வர் இப்படி சொன்னது கிடையாது. ஏன் விஜயை பார்த்து அதை சொல்றாரு, நீங்க கர்நாடகாவுக்கு இப்ப வர வேண்டாம், இங்க சூழ்நிலை சரியில்லை, அப்புறம் எப்பயாவது பார்த்துக்கலாம், நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்போ இந்த முதல்வருடைய தரம் என்ன, இவருடைய தகுதி என்ன, இவருக்கு இருக்கிற நிர்வாக திறன் என்ன, இவருடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி என்ன, இன்னொரு மாநில முதல்வர் அவரு, நம்ம சந்திக்கும் போது நமக்கு அவரால் நெருக்கடி தர முடியுமா முடியாதான்னு அவருக்கு கணிப்பார்ல, அவர் கணிச்சு பார்க்கிறாரு. இவரால் அப்படியெல்லாம் ஒன்றும் நம்ம அழுத்தமெல்லாம் கொடுத்துட முடியாது, வானா வரலாம், வரவேணான்னா நிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு டம்மி முதல்வர் அப்படின்னு அவர் முடிவு பண்றார். ஏன்னா ஏற்கனவே இந்த வார்த்தையை பயன்படுத்துறவர் தான் டி.கே. சிவகுமார். தமிழ்நாட்டில் இப்போது இருப்பவர் பக்குவமற்ற இம்மெச்சூர்டு சீஃப் மினிஸ்டர் இப்ப இருக்காரு. அதனால கவலை இல்லை, நம்ம நினைக்கிறபடி மேகதாதுல அணையை கட்ட முடியும், காவிரி விவகாரத்தில் அவங்களால எங்களுக்கு எந்த அழுத்தமும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசினார். அதற்கு குறைந்தபட்சம் ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்க தமிழ்நாடு அரசு முன்வரவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அமைச்சர்களோ அல்லது ஆளும் கட்சியோ
அதற்கு எதிராக ஒரு வார்த்தையை கூட பேசல, அமைதியா கடந்து போறாங்க. அவங்க அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க, நமக்கு அசிங்கமா இருக்கு, நமக்கு வெக்கமா இருக்கு. ஆனால் இவர்கள் அமைதியாக கடந்து போறாங்க. இப்போ அந்த மாநில முதல்வர் நம்ம மாநில முதல்வரை பார்த்து நீ வராதியா அப்படின்றாரு. இந்நேரம் எப்படி கொதிச்சிருக்கணும்? வேற கட்சி திமுகவா இருந்தா, அதிமுக இருந்தா இந்நேரம் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இங்க காவிரியினுடைய அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுக்குறாரு முதல்வராக இருக்கிற விஜய். எப்படின்னா, நமக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பே நமக்கு சாதகமா இருக்கு. அவங்க காவிரியில தண்ணி விடலைன்னா நமக்கு கோர்ட்ல கேஸ் போட்டா அது நீதிமன்ற அவமதிப்பாவோ, அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுக்கும், என்ன வேணா பண்ணுவாங்க அவங்க. நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல. நமக்கு தேவையானது தண்ணி, நம்ம பங்கு. அவங்க தண்ணி நமக்கு தேவையில்லை, நம்ம பங்கு தான் நமக்கு தேவை. நம்ம விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பங்கு தேவை. ஆனால் அது இப்போ வரைக்கும் திறக்கல, 2 மாசமா திறக்கல. கிட்டத்தட்ட 21 டிஎம்சிக்கு மேல வந்து அவங்க இன்னும் நமக்கு தர வேண்டி இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணி திறந்து விடுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு, அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் வந்து கர்நாடகாவுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அதையும் கூட அவர்கள் செவிசாய்க்கல. இப்ப இதற்கு எதிராக வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். போனா நமக்கு சாதகமா தான் தீர்ப்பும் வரும். எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கிற சூழல்ல நம்ம ஏன் போய் அவங்க கிட்ட கெஞ்சணும் அப்படிங்கிறதுனால வந்து மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, முதலமைச்சர் அங்க போறது தப்பான நடைமுறையை உருவாக்கிறோம், தவறான முன்னுதாரணம் ஆயிடும். அவங்க இதை வச்சு நம்ம ஏமாத்தான் பார்ப்பாங்க. கடந்த கால வரலாறு அப்படி, கர்நாடகாவுக்கு அப்படி இடம் கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. காதுல ஏறல. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டு, ஏற்கனவே ஸ்டாலின் சொல்லிட்டாரு, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க, நம்ம அதுல ஒரு முடிவு எடுத்து அதை வந்து அவங்களுக்கு அனுப்பணும். அதே போல வந்து நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது இதை நம்ம காட்ட முடியும் அப்படியெல்லாம் வந்து ஆலோசனை சொல்றாங்க. அனுபவசாலிகள், பல ஆண்டுகள் இந்த காவேரி நெருக்கடியை நிர்வகித்தவர்கள் அவங்க. ஆனால் இது எதையுமே காதுல வாங்காம நான் நினைச்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிச்சையாக ஆணவத்துல வந்து விஜய் ஆடுறார் அப்படிங்கிறது தான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா சொல்லுவார் பேச்சு கேட்கல அப்படின்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, ஆணவத்தில் ஆடாதரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. விஜய் பண்றதை பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் தான் நினைவுக்கு வருது. இது மிக தவறான போக்கு. உங்களால சமாளிக்க முடியலன்னும் போது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளின் துணையோட, தமிழ்நாட்டு மக்களின் துணையோட அதை ஃபேஸ் பண்றதுதான் உங்களுக்கு நல்லது. அதைத்தான் வந்து அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்கெல்லாம் கூட இருக்கோம், அரசியல் பண்ண வேண்டிய நேரம் இது இல்லை, நாங்கெல்லாம் கூட இருக்கோம், ஒட்டு மொத்தமா சேர்த்து நம்முடைய பங்கை, நமக்குள்ள உரிமையை வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து கேட்டு பெறணும் அப்படின்னு மொத்த கட்சிகளை முன் வரும்போது அதை உதாசீனப்படுத்தி காலில் எட்டி உதைக்கிற மாதிரி உதாசீனப்படுத்திட்டு முதலமைச்சர் விஜய் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதனுடைய விளைவு தான் வந்து இதுவரை சரித்திரம் பார்க்காத, தமிழ்நாடு பார்க்காத ஒரு பெரிய அவமானம் வந்து விஜய்க்கு வந்து சேருது. நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் நினைச்சது என்ன, நம்ம எம்ஜிஆர் மாதிரி. ஏன்னா கூட இந்த எல்லாரும் உசுப்பேத்தி எம்ஜிஆர்ன்னு சொல்லி அவர் பேரை சொல்லி வந்து ஜனங்க கிட்ட ஓட்டை பறிச்சுட்டாங்க இவங்க. எம்ஜிஆர் பெயரில் ஓட்டு திருட்டு தான் நடந்தது. இப்போ அந்த எம்ஜிஆரே நீங்க தான், எம்ஜிஆரை விட பவர்ஃபுல் நீங்க தான். ஏன்னா இப்போ அதை அப்படிதான் சொல்றாங்க, எம்ஜிஆர்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, அவரை விட பவர்ஃபுல் நீங்க தாங்க, அவர் செய்யாதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்க, அவர் செய்யாத சாதனை. இப்படித்தான் வந்து இந்த பன்னாடைங்க கூடகிறதுங்கெல்லாம் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்குங்க. அதனால வந்து அவரு நம்ம எம்ஜிஆருக்கும் மேல அப்படின்னு நினைச்சிட்டார். அதனால கடந்த காலத்துல எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கும்போது அவர் ஒரு முறை காவேரி தண்ணீர்ல தமிழ்நாடு வாடுது, அதுவும் குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் பயிர் வாடுது, விவசாயிகள்லாம் போராடுறாங்க, ஆனா தண்ணி விட மாட்டேன்னு கர்நாடகா தீவிரமா இருக்கும்போது எம்ஜிஆர் கர்நாடகாவுக்கு பெங்களூருக்கு சென்று அப்போ இருந்த முதலமைச்சருடைய வீட்டுக்கு போய் உணவு அருந்தியதாகவும், அவர் உணவு அருந்திய பிறகு தண்ணீர் குடிக்காம எந்திரிச்சு வந்ததாகவும், தண்ணி குடிக்க சொல்லி அவங்க எல்லாம் வற்புறுத்தும் போது எங்க விவசாயிகளுக்கு தண்ணி இல்லை, நீங்க அவங்களுக்கு தண்ணி விடுங்க, நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன டிராமா, உணர்ச்சிபூர்வமான டிராமாவுக்கு பிறகு அங்கிருந்த முதல்வர் தண்ணி திறந்து விட்டதாகவும், அப்போ எம்ஜிஆருக்கு வந்து அது மிகப்பெரிய நல்ல பெயரை கொடுத்தது அப்படின்னு ஒரு கர்ண பரம்பரை கதை மாதிரி ஒரு கதை இருக்கு. இப்போ அது உண்மையாவே இருக்கட்டும், ஏன்னா எனக்கு அது தெரியாது, அதனால அது உண்மைன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க, அது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா எம்ஜிஆர் போயிட்டு கர்நாடக முதல்வரை வந்து சந்திச்சு வலியுறுத்தி காவிரி நீரை பெற்றாருங்கிறது வரலாறு. அதுக்கு உள்ள இந்த டிராமா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா சொல்றவங்க சொல்றது.
இப்போ இந்த சம்பவத்தை விஜய்க்கு தெளிவா அப்படியே வந்து அவர் மனசுல ஏத்திருக்காங்க. சினிமா டைலாக் மனப்பாடம் பண்ற மாதிரி அவருக்கு இதை மண்டையில ஏத்திருக்காங்க. இப்போ அவர் உடனே என்ன பண்றாருன்னா, தான் எம்ஜிஆருக்கு மேல இல்லையா, இப்ப நம்ம போயிட்டு பெங்களூர்ல விசிட் அடிச்சு அங்க உள்ள சிஎம் கிட்ட போய் பேசி நம்ம தண்ணி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எம்ஜிஆருக்கு மேல தானே, இது வரைக்கும் எந்த சிஎம்மும் பண்ணாது இல்லை, அப்படி ஒரு பேர் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து இந்த கர்நாடகா விசிட்டுக்கு பிளான் போட்டாரு. ஆனா கர்நாடகா முதலமைச்சரான டிகே சிவகுமார் அப்படியெல்லாம் வந்து ஒரு சீனும் வந்து இங்க தேவையில்ல, நீங்க இங்க வரவே தேவையில்ல, ஒரு ஆணியை நீங்க பிடுங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில அவர் வெளிப்படையா சொல்லி அவமானப்படுத்தியிருக்காரு. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு வந்து அவமானம். உனக்கு மட்டும் ஒரு சிஎம்ன்றத போஸ்ட்டை விட்டுருங்க, ஒரு தனிப்பட்ட விஜய், தனிப்பட்ட நடிகன் விஜய், இந்த நடிகை வந்து பெங்களூருக்கு போறாப்புல, போனா வந்து வராதுன்னு சொல்லிட்டு குறுக்க வழியிலே ஒசூர் எல்லையிலே தடுத்து நிப்பாட்டினா கூட அதை பத்தி கவலைப்படுற ஆட்கள் யாரும் கிடையாது. அது நமக்கு தேவையும் இல்லாது. உன் தனிப்பட்ட விசிட்டு, உன்னை உள்ள விட்டா போ, துரத்துனா வந்துரு, அவ்வளவுதான், எங்களுக்கு என்ன போச்சு அப்படின்னு அமைதியா இருந்திருக்க முடியும். ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் முகமாக, தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிற ஒருத்தரை இந்த மாதிரி வந்து கர்நாடகா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுது. ஏற்கனவே இம்மெச்சூர்டு முதல்வர்னு சொன்னாங்க, இப்போ இங்க வரவே வராதுன்றாங்க. இவங்க என்ன கேட்டாலும் வந்து அவங்க தண்ணி தரமாட்டேன்றாங்க. இது வரைக்கும் வந்து வெளிப்படையா இவங்க யாருமே வந்து ஒரு கோரிக்கையே வைக்கல. வெளிப்படை எங்கேயாவது வச்சிருக்காங்களா பாத்தீங்களா? இவங்க இங்க வந்து வாய்ச்சாலம் காட்டுவாங்க, ஒரு செங்கல்ல கூட வைக்க முடியாது. முதல்வர் இப்படி சொல்லிட்டாரு, எதுவுமே வந்து அப்படி அசையாது. இதுக்கு மேல அப்படி இவர் சொன்னாங்க, அப்படி கிட்டு 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 நடுங்கிறாங்க, மோடியே நடுங்கிறாரு. இப்படியெல்லாம் வந்து இதுங்க உதார விட்டு தெரியுதுங்க, அல்ல கைங்க. ஆனா உண்மையில வந்து இவங்க வெளிப்படையாக தண்ணி கொடுங்கன்னு கேட்கல. நீர்வளத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை கேட்கிறாங்க, பிரஸ் ஓடுறாரு, தலை தெறிக்க ஓடுறாரு. என்னங்க இதெல்லாம் வந்து ஒரு பொழப்பா? இதெல்லாம் ஒரு நிர்வாகமா? எவ்வளவு கேவலமா இருக்கு. இப்படிப்பட்டவங்களை எப்படி அவங்க மதிப்பாங்க? எப்படி இவங்க கோரிக்கைக்கு அவங்க செவி சாய்ப்பாங்க? இதை விட கேனத்தனமான அரசாங்கம் எதுவும் கிடையாதுடா. பார்த்துக்கலாம், இவங்களுக்கு தண்ணியே கொடுக்க கூடாது, அந்த வாட்டி தண்ணி காட்டியே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இந்த கோடை காலம் முழுக்க வந்து நமக்கு தண்ணி கொடுக்காம அவங்க ஏமாத்துறாங்க. கர்நாடகாவில் சொட்டு தண்ணீர், தண்ணியே இல்லை, அங்க தண்ணி இருக்கு, நினைச்சாங்கன்னா அதுல பகிர்ந்து கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு தண்ணி இருக்கு. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா, அணையெல்லாம் ரொம்பி வலியணும், வலிகிற தண்ணி போட்டோம், அணையெல்லாம் ரொம்பி வலியணும், அந்த அணை உடைஞ்சா கூட பரவாயில்ல. இப்படி ஒரு மோசமான மனநிலையில் அந்த கர்நாடக அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஸோ அவர்கள் எப்படி வந்து இவங்களை போய் மதிப்பாங்க? இவங்களுக்கு தண்ணி எப்படி கொடுப்பாங்க? இன்னொன்று, இங்க இருக்கிற அந்த காங்கிரஸ்காரர்களுடைய பச்சோந்தித்தனம், இந்த மாதிரி ஒரு ஈன பொழைப்பு வந்து யாருமே பொழைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேவலமான காங்கிரஸ் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், அரசியல்வாதிகள் இங்க இருக்காங்க. வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பாஜகன்றான். ஏன்டா நீ தானடா அங்க அரசாங்கம் நடத்துறேன்னு கேட்டாக்கா, இல்ல இல்ல பாஜக தான் வந்து தண்ணி கொடுக்க விடாம தடுக்குதுன்றான். பாஜக வந்து இதுல அங்க அவங்க தள்ளி நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கணுன்ற எண்ணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றது அவங்களுடைய எண்ணமும். ஆனா அரசு ஆட்சி செய்யற அந்த பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? காங்கிரஸ்காரங்கிட்ட இருக்கு. நீ நினைச்சேன்னாக்கா தண்ணி திறந்து விடலாம். ஆனா முழுக்க முழுக்க தப்பு முழுக்க காங்கிரஸ் பக்கம் வச்சுக்கிட்டு பாஜகவை கை காட்டுற அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து இவங்க செய்யறாங்க. அவங்கள கேட்டா அவங்க ஈஸியா காங்கிரஸ் அதுக்கெல்லாம் காரணம்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஸோ இது ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாடு இருக்கு. பட் பார்க்குற, அதாவது நடுநிலைவாதிகள், அரசியல் பேசுறவங்க, நியாயம் பேசுறவங்க அத்தனை பேரும் கையறு நிலையில் நிற்கிறாங்க. நம்ம ஏன் செய்ய முடியும்? சொன்னா கேட்கறோன்னு தான் பரவாயில்ல. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இங்க இல்லை. சொன்னா சொன்ன பேச்சும் கேட்காது, சொன்ன பேச்சு சொல் பேச்சும் கேட்காது, சுய புத்தி இருக்காது. அதை போய் என்ன பண்ண முடியும்னுவாங்கல்ல, அப்படி ஒரு நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்றது தான் நம்முடைய நோக்கமா இருந்தது. நிர்வாகம் தெரியாதவர்கள், ஆணவத்தில் ஆடுறவங்க, தற்கூரிகள், எங்க பணம் கிடைக்குது, எந்த பணம் கிடைக்கிற வழி என்னன்னு தெரிஞ்சா போதும் இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது அத்தனையும் நடக்குதா இல்லையா? நீங்களே பாருங்க. பணம் வருகிற வழி என்ன, இந்த வழியை காமிச்சிட்டா போதும், மீதி எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். அந்த மனநிலையில தான் வந்து தாவேகா நிர்வாகிகள், இந்த தாவேகா அரசில் இருப்பவர்களுடைய மனநிலை இருக்கு. இதற்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னே வந்து சில ஒரு கூட்டம் இருக்கு. அதுங்களெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து அது மிகப்பெரிய ஒரு அவமானம் அதுங்கெல்லாம். அதே போல இந்த அமைச்சருங்கிற பேர்ல வந்து சிடிஆர் நிர்மல்குமார் மாதிரியான
பொய்யை தவிர வேற எதுவுமே பேசாத இவர்களை போன்ற ஒரு நபர்கள் கையில வந்து நிர்வாகம் சிக்கிருச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் ரொம்ப ரொம்ப. எல்லாரும் வந்து அங்கே பில்லு கரண்ட் ஏறி போச்சு, பில்லு தாறுமாறாயிடுச்சு, 4 5 மடங்கு 10 மடங்கு ஏறி போச்சுன்னு கதறான். கேட்டால் அதுக்கு மு.க. ஸ்டாலின் தான் காரணம்னு இங்கே வெக்கமே எல்லாமே பேசிக்கிட்டு தெரியுதுங்க. இதுகளெல்லாம் வந்து என்ன சொல்றது? இது எங்கே போய் முடிய போகுது? இன்னும் எவ்வளவு மோசமான கேவலமான சூழலெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு தெரியல. இதில் இந்த முதலமைச்சர் விஜய் ஒவ்வொரு இடமா போய் ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. மெட்ரோ ஸ்டேஷனில் போய் நிற்கிறாரு. உண்மையிலே மனசு வந்து அப்படி கொதிக்குதுங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? உடம்பு கூசலை, கால் கூசலை, எப்படி உங்களால் போய் அங்கே நிற்க முடியுது? இதுக்காக ஒரு துரும்பு கிள்ளி போட்டுப்பீங்களா நீங்கள்லாம்? இதை நீங்கள் அரசியல்வாதியாக இருந்த 2 வருஷத்தில் தமிழ்நாட்டில் மெட்ரோ, இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கலை, தேவையான நேரத்தில் நிதியை கொடுக்கல. தமிழ்நாடு தத்தளிக்குது, நிதி இல்லாமல் திண்டாடுது. அந்த நேரத்தில் மு.க. ஸ்டாலின் இந்த பணியை நிறுத்த வேண்டாம், மாநில அரசு நிதியிலிருந்தே நம்ம செய்வோம் அப்படின்னு மாநில அரசு நிதி 29,000 கோடியை விடுவித்து வந்து அந்த பணிகளை செஞ்சவர் மு.க. ஸ்டாலின். இந்த திட்டமே மு.க. ஸ்டாலின் பிரெயின் சைல்டு. அவர் தான் ஜப்பான் போய் அங்கே இருக்கிற மெட்ரோ ரயில் திட்டங்களை ஆய்வு பண்ணி, அதே போல பறக்கும் சாலைக்கான திட்டங்களை ஆய்வு பண்ணி அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு முனைப்பு காட்டி, அதற்கு போட்டியா ஜெயலலிதா மோனோ ரயில் அப்படின்னு ஒரு கேவலமா ஒரு ஐடியாவை சொல்லி அது நிறைவேற போய் கடைசியில் மு.க. ஸ்டாலினுடைய திட்டம் தான் மெட்ரோ ரயில். அது நிறைவேறுது. தேர்தலுக்கு முன்பு வேக வேகமாக இந்த பணிகளை முடித்து ஒரு பகுதியை திறந்துடணும்னு முயற்சி பண்ணாரு மு.க. ஸ்டாலின். ஆனா பணிகள் அப்போ நடக்கல. 90% முடிஞ்ச நிலையில தேர்தல் வந்தது. இன்னைக்கு போய் ஜம்பமா போயிட்டு அந்த மெட்ரோ ரயில் ஸ்டேஷன்ல நிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வந்து வெக்கமா இல்லையா? உங்களுக்கு கால் கூச வேணாமா? உடம்பே நடுங்க வேணாமா? உங்களுடைய பங்களிப்பு என்ன? உங்களுடைய ஒரு குறைந்தபட்ச கோரிக்கை ஏதாவது விட்டுருப்பீங்களா? தமிழ்நாடு அரசுக்கு நிதி கொடுக்காம ஏன் ஏமாத்துறீங்கன்னு நீங்க வெறும் கட்சியா இருக்கும்போது நீங்க கேட்டீங்களா? இன்னைக்கு ஒவ்வொன்றும் மு.க. ஸ்டாலின் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டங்களையும் வந்து அவர் தான் உருவாக்குனாரு, அவர் தான் செயல்படுத்தி முடிவுறும் தருவாய்க்கு கொண்டு வந்த அவர் தான். நாளைக்கு மவுண்ட் ரோட்ல இருக்கிற அந்த மேம்பாலத்தை போய் நீங்க ஆய்வு பண்றேன்னு போய் நிற்பீங்க. என்னமோ நீங்களே கஷ்டப்பட்டு கொண்டாந்த மாதிரி, நீங்களே கஷ்டப்பட்டு இந்த திட்டங்களை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த மாதிரி உங்களுக்கு இதற்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. இதை திறந்து வச்சா அதை விட அயோக்கியத்தனை எதுவும் கிடையாது. இதை திறந்து வைக்கும் போது நிச்சயமாக அது மு.க. ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லணும், பெயர் பலக வைக்கணும். அப்படி இல்லைன்னா அதை விட மிகப்பெரிய அரசியல் அயோக்கியத்தனை எதுவுமே இருக்காது. நீங்க பண்ற அத்தனையுமே இந்த ஸ்டாம்ப் போட்டுறது, பேர் மாத்துறது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேவலமான அரசியல். இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இது அத்தனைக்கும் நீங்க பதில் சொல்ற நாள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே வரும். இந்த காவிரி விவகாரத்துல நாடே இப்படி கொந்தளிப்புல இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் கொந்தளிக்கிறாங்க. ஐயோ என்னடா கண்ணெதிரில எல்லாம் போதே. ஏன்னா இதுக்கு முன்ன அவங்களும் இதெல்லாம் பார்க்கல, இப்படி ஒரு கேவலமான சூழலை அவங்கள எதிர்கொள்ளல. கையை விட்டு எல்லாமே போதே, நம்ம உரிமையை வந்து எடுக்கிறாங்களே, இதை சும்மா ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கானே, ஒரு அரசே வேடிக்கை பார்க்குதே அப்படின்னு அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த முதலமைச்சர் போய் போலீஸுக்கு பதக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சீன் போட்டுக்கிட்டு இருக்கார். விஜய்க்கு இது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அரசாங்கம் சார்பாக கிடைக்கிற சலுகைகள், கிடைக்கிற பாதுகாப்பு, கிடைக்கிற மரியாதை, அந்த அணிவகுப்பு, அந்த சல்யூட்டு, வெவ்வேறு படைப்பிரிவுகள் நடத்துகிற அந்த அணிவகுப்புகள், இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரே குஷியாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறாராம். எந்த நேரத்தில் எதை நடத்துறது? இந்த பிடில் வாசிச்ச நீரோ மன்னன் பிடில் வாசிச்ச கதையாக தானே இருக்குது. தமிழ்நாட்டின் உரிமை பறிப்போகுது, தண்ணி இல்லை, காவிரி டெல்டா காஞ்சி போய் பாலைவனமாக கிடக்குது, கொள்ளிடத்தை காட்டுறாங்க. உண்மையிலே வந்து கண்ணீர் வருது. இந்த கொள்ளிட ஆறு போன வருஷம், ரொம்ப நாள் முன்னாடி, போன வருஷம் எப்படி இருந்தது கொள்ளிட ஆறுன்னு வேணா ஒரு போட்டோ இருக்கு, காட்டுறேன் பாருங்க. அப்படி தண்ணி பார்க்கவே வந்து அப்படி ரம்மியமா இருந்த அந்த கொள்ளிடம் பாலைவனமாக காட்சி தரும். எதனால? நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டோம். நம்ம கேட்க வேண்டிய தண்ணியை கேட்டு பெறல, அழுத்தம் கொடுக்க தவறிட்டோம். கோர்ட்டுக்கு போய் என்னென்ன முடியுமோ அவ்வளவோ செய்யணும். அதுக்கு தானே வந்த நான் மாற்றம் நான் வந்த பிறகு என்ன கிழிக்கிற பாரு நீ இல்லை. அப்புறம் ஏன் திமுக மேல பழி சொல்லி உட்காந்துருக்கீங்க? திமுக தான் செய்யலன்றீங்க. ஓகே, நீங்க வந்து செய்ய வேண்டியது தானே. வந்து ஏன்டா செய்யல? அவங்க செய்யல, அவங்க தான் செய்யல, நீ ஏன் செய்யல? இல்ல அவங்க செய்யல. இப்படியே வந்து இதுங்க ஒரு 3 மாசத்தை கடத்திருச்சிங்க.
இன்னும் இது எவ்வளவு காலத்துக்கு இதே மாதிரி பழி போட்டுக்கிட்டு ஜாலியா வந்து இப்படி அணிவகுப்பு மரியாதை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு தெரிய போறாங்கன்னு தெரியல. விஜயை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துல முதலமைச்சர் பதவியில உக்காந்துக்கிட்டு இந்த சொகுசு, இந்த மரியாதை, இந்த அணிவகுப்பு, இந்த படைசூழ அப்படி போறது, இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப உற்சாகமா ரொம்ப ஜாலியா இருக்கு. அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு.